சிவா, உன்னதாண்டா. என்னடா பேச மாட்டேங்கிற? டேய் சிவா, சிவா, உன்னதாண்டா. அம்மா, ரொம்ப காதலிச்சம்மா. சின்ன வயசுல இருந்து அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. அவளுக்கு இப்ப கல்யாணம் நடக்க போகுதும்மா. குறைஞ்சது கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தாலாவது நல்லா இருந்திருக்கும்மா. அம்மா, எனக்கு சத்தி வேணும்மா. என்கேஜ்மெண்ட் கூட முடிஞ்சிருச்சுமா. மாமா உனக்கு அதித்திய கட்டி வைக்கிறேன்னு சொல்றாருப்பா. நீ சரின்னு சொன்னா நான் மாமா கிட்ட பேசுறேன். அவர் கட்டி கொடுப்பாருப்பா. எனக்கு சதிதம்மா வேணும். ஆனா அவளுக்கு தான் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சேப்பா. இப்ப எப்படிம்மா? என்னடா நீ? எப்படி சிவா, காதலுக்கு அப்படி பயப்படுற நீ என்ன இந்த அளவுக்கு எப்படி காதலிச்ச? இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்லல சிவா? எதுக்கு? அண்ணா பானண்ணே. சொல்லு சிவா. அண்ணா என்னண்ணா ஃபுட்டேஜ் ஃபுல்லாக பிளர் ஆக்கிட்டீங்க. பிளர்ரா? நம்ம எடுத்தா பிளர் ஆக சான்ஸே இல்லப்பா. இல்லைண்ணா, எல்லா ஷாட்ஸும் பிளர்ராக தானே இருக்கு. ஏதாவது லென்ஸ் ஃபால்ட்டா இருக்கும். ஆனால் நடுவில் சில ஷாட்ஸ் நல்லா தானே இருக்கு. அப்படியா? அப்ப அந்த பிளர் ஷாட்ஸ் எல்லாம் எடிட்டிங்ல கிளியர் பண்ணிடு. அண்ணா, பிளர் ஷாட்ஸை எப்படின்னு எடிட் பண்ண முடியும்? எடிட்டிங்ல மேனேஜ் பண்ண முடியும் சிவா, பாத்துக்க. அண்ணா அண்ணா, என்ன சொல்றாங்க? பிளர் ஷாட்ஸை எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? ஐயோ. சிவா, சொல்லுங்கம்மா. அது என்னம்மா? அது வந்து சொல்லுங்கம்மா. சதிக்கிட்ட சொல்லிட்டேன்டா. என்ன சொல்லிட்டீங்க? நீ உன் காதல அவகிட்ட ஏன் சொல்ல முடியலங்கிறத. அம்மா, என்னோட காதலை பத்தி உங்களுக்கு தெரியுன்ற விஷயம். ஐயோ அம்மா, ஏன் சொன்னீங்க? தெரியலடா. அவ உன்னை அக்செப்ட் பண்ணுவாளோன்னு. எப்படிம்மா அக்செப்ட் பண்ணுவா? என்கேஜ்மெண்ட் ஆல்ரெடி முடிஞ்சதுலம்மா. 2 வாரத்துல கல்யாணம் நடக்க போகுது. ஏம்மா நீங்க இப்படி பண்ணீங்க? இந்த காதலால தான் என் புருஷனை இழந்தேன். என் மகனையும் என்னால இழக்க முடியாது. அம்மா, எனக்கு ஒன்றும் ஆகாதும்மா. நான் அவளை மறந்து போக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மறந்துட்டியா? ட்ரை பண்ணிட்டு இருக்கேம்மா, ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ பாவனி. சிவா. பாவனி, அது சதிக்கு நான் ஃபோன் பண்ணா அவ எடுக்க மாட்டேங்கிறா. ஒரு வாட்டி நீ கால் பண்ணி அவகிட்ட சொல்றியா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லி? உங்க 2 பேருக்குள்ள என்ன தாண்டா நடந்துட்டு இருக்கு? நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னலடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. அம்மா ஏதோ சொன்னாங்களா, அதுக்கு தான் சதிக்கு கால் பண்ணி சாரி கேட்கலான்னு. அவங்க என்ன சொன்னாங்க? அது சதிக்கு தெரியும். ஜஸ்ட் சதிக்கு ஒரு வாட்டி கால் பண்ணி எனக்கு உடனே கால் பண்ண சொல்றியா? எதுக்குடா நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த விஷயத்தை இவ்ளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க? காம்ப்ளிகேட்லாம் ஒன்றும் இல்லை பாவனி. இப்போ என்ன, அவளுக்கு கால் பண்ணி உனக்கு கால் பண்ண நான் சொல்லணும்? அவ்வளோதான். ஓகே.
ஹலோ. என்னடி என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன நடந்துட்டு இருக்கு? அதான் நானும் கேக்குறேன், என்ன நடந்துட்டு இருக்கு? என்னாச்சு பாவனி? சிவா உனக்கு கால் பண்ணனா? ஒரு வாட்டி அவனுக்கு கால் பண்ண. உனக்கு யார் சொன்னாங்க? வேற யார்ட்டையும் சொல்வா, சிவா தான் கால் பண்ணி சொன்னான். என்னவா? என்னமோ சாரி சொல்லணுமா. சாரி எதுக்காக? ஏண்டி அது எனக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு கால் பண்ணி பேசு. சரி, நீ போனை வை. ஹலோ சதி. என்ன சிவா? அது அம்மா ஏதாவது தப்பாக பேசியிருந்தா ஐம் சாரி சதி. ஆன்ட்டி ஒன்றும் தப்பாலாம் சொல்லல சிவா, இருக்கிறத தானே சொன்னாங்க. ஐம் சாரி சதி. உன் வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு பாஸ்ட் இருக்குன்னு நீ ஏன் என்கிட்ட சொல்லல சிவா? நீ உன் காதலை என்கிட்ட சொல்லாம இருந்ததுக்கு காரணம் அதானா? பல காரணங்கள்ல அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் சதி. வேணா சிவா, மறுபடியும் நம்ம சந்திக்கிறது இதெல்லாம் வேண்டாம். நான் உன்னை சந்திக்க வந்ததெல்லாம் நீ என்ன மறந்துட்டு உன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறத பாக்கதான். மறுபடியும் நான் வந்து மறுபடியும் என்ன ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு சிவா. நீ தூரமாக இருந்தால் நான் மறந்துடுவேன்னு நினைக்கிறியா சதி? இன்னும் கூட அதிகமாக தான் ஞாபகம் வர்ற சதி. உன்னை சந்திச்ச சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் அதை கூட தூரமாக்க போறியா சதி? எனக்கே ஒண்ணும் புரியல சிவா. இப்பவும் நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியுங்கிற ஆசை எனக்கு இருக்கு சதி. சிவா, சிவா. ஹாய் விக்ரம். ஹாய், ஹவ் ஆர் யூ? ஐம் ஃபைன். வா உள்ள வா. என்னடா ஊருக்கே ஷிஃப்ட் ஆகிட்டியாமே? ஆமாடா. நல்ல விஷயந்தான். அப்புறம் கல்யாண எடிட்டிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறியாமே. ஊர் முழுக்க நீ தான் எடிட்டிங்கில் கிங்குன்னு சொல்கிறாங்க. சும்மா இருமச்சா. அட உண்மைதான்டா மாப்ள. சரி, என்ன இந்த பக்கம்? என்னோட சித்தப்பா பொண்ணுக்கு கல்யாணம். ஒரு 3 வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க போகணும். அதான் இந்த பக்கம் வந்தேன். ஓஹோ. தனியாக போனால் நல்லா இருக்காதுன்னு தான் துணைக்கு உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன்டா. யார் அவன் சித்தப்பா? தக்ஷபதி சித்தப்பாடா. பொண்ணோட கல்யாணத்துக்கு அப்பா பயங்கரமாக செலவு பண்ணுறாரு. சரி, நம்ம கிளம்பலாமா? ஆ, ஒரு 3 வீடு தான்டா, அது போயிட்டு அப்படியே வந்துடலாண்ணா. ம். ஏமா டீ எடுத்துட்டு வா. வீட்டில் எல்லாரும் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துருங்க. ஓகே, வரேன் தம்பி. உங்க சித்தப்பா கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்த போறாராமே. அது மட்டுமா, ஊரில் 10 தலைமுறைக்கு மறக்காத அளவுக்கு பண்ண போறாரு. பரவாயில்ல, மாப்பிள்ளையும் நல்ல வசதியானவர் தான். பிடிச்சாலும் பிடிச்சாரு, நல்ல புளியங்கொம்பா தான் பிடிச்சிருக்காரு. ஒன்றும் நல்ல பெரிய இடம் தான். உங்க சித்தப்பா வருவார்னு பார்த்தா பத்திரிக்கை நீ எடுத்துட்டு வந்திருக்க. சித்தி இறந்ததுலேருந்து சித்தப்பா வெளியில் வர்றதில்லைல்ல, அதான் நான் வந்தேன். மாப்பிள்ளைக்கு ஒரு 25 கோடி இருக்குமா? என்ன 25 கோடியாத்தா? அதை விட அதிகமாகவே இருக்கும். அவர் கட்டுற அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட்டே 1 கோடி ரூபாய்க்கு மேலே. சித்தப்பா பொண்ணுக்கு நல்ல சம்பந்தமாக தான் பிடிச்சிருக்காரு. அவங்க வரதட்சணையே வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா பார்த்துக்கங்களேன். அவங்களே பெரிய கோடீஸ்வரங்களாச்சு. சரி, நான் கிளம்புறேன். வாடா போலாம். அண்ணா வணக்கம். பாப்பா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்க? எங்கள் சித்தப்பா பொண்ணுக்கு கல்யாணம். கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்துருங்க. நீ கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் கண்டிப்பாக நாங்கள் வருவோம்டா. அவசியம் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துருங்கண்ணே. உங்கள் சித்தப்பா தான் கல்யாணத்தை கிராண்டாக நடத்த போகிறாரமே. சுற்று வட்டாரத்தில் இந்த மாதிரி எங்கேயுமே கல்யாணம் நடக்காத மாதிரியே தாம் தூம்னு பண்ண போகிறாரு. சரி, நான் வரேண்ணே. சரிப்பா, வா. அம்மா எங்கடா? வீட்டில் இல்லையே. ஸ்கூலுக்கு போயிருக்காங்கடா. உனக்கு கல்யாணம் எப்போ? டேய், இங்கே நிறுத்துடா. என்னடா இங்கே நிறுத்த சொல்ற?
நான் நடந்தே போகிறேன். இங்க இருந்தா? டேய், உனக்கு என்ன பைத்தியமா? வாக்கிங்டா. என்னடா இந்த சென்னை ஆளுங்கெல்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்கீங்க. உனக்கு இன்விடேஷன் கொடுக்கலல? அம்மாவை கூட்டிட்டு கண்டிப்பா வந்துடுறா. சரியா? அப்ப நான் கிளம்புறேன். அது என்னது சிவா? உன்னோட கல்யாண பத்திரிக்கை சத்தி. நீ கொடுக்கலன்னாலும் எனக்கு வந்து சேர்ந்துடுச்சு. ஐம் சாரி சிவா. உன் லைஃப்குள்ள வந்ததுக்காக. நீ என் லைஃப்பில் எப்போல இருந்தோ இருக்க சத்தி. நான் தான் உன் லைஃப்குள்ளே புதுசாக வந்தேன். என் லைஃப்ல நீ எப்பவுமே இருக்க சிவா. ஆனால் உனக்கு தெரியாதுல்ல சத்தி. ஆனா இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல சிவா. என் காதலை பார்த்தது ஒரு நாள் தானே சத்தி. என்ன சிவா ஒரு நாள் சொல்லிட்டு இருக்க? நீ 14 வருஷமா உனக்குள்ள வச்சிட்டு இருந்த காதல் எல்லாத்தையும் ஒரே நாள்ல என்கிட்ட காட்டிட்டியே சிவா. உன்னோட 14 வருஷத்தோட பாரத்தை ஒரே நாள்ல என்கிட்ட போட்டுட்டியே சிவா. உனக்கு எவ்வளவு காதல் இருக்கோ எனக்கு அவ்வளவு பாரமா இருக்கு சிவா. ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ற சிவா. நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ண அவசியம் இல்லை சத்தி. நீ ஒன்றும் தப்பு பண்ணலையே. என்னால தானே சிவா இதெல்லாம் நடந்துச்சு. நான் உன் காதலை அக்செப்ட் பண்ணிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல சிவா. எப்படி அக்செப்ட் பண்ணுவ சத்தி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னோட கல்யாண பத்திரிக்கை கொடுக்க 3 வீட்டுக்கு போனோம் சத்தி. அங்க எல்லாரும் உன் கல்யாணத்தை அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்கன்னு ஜாம்னு நடத்த போறாங்கன்னு சொன்னாங்க சத்தி. உன் வம்சி கோடீஸ்வர. உங்க அப்பாவுக்கு உன் கல்யாணம்னா ஒரு கனவு சத்தி. அத்தனை பேரோட ஆசைகளை கொண்டு நீ என்னை எப்படி அக்செப்ட் பண்ணுவ சத்தி? யூ ஜஸ்ட் காண்ட். என்ன மன்னிச்சிரு சிவா. அப்படி ஜாம்னு நடத்தணும்னு நினைக்கிற கல்யாணத்தை எப்படி நிறுத்த முடியும் சத்தி? நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும் ஊர் பூரா பேசிட்டு இருக்கு சத்தி உங்க அப்பாவை பத்தி. அப்படிப்பட்ட ஒரு அப்பாவோட நம்பிக்கைய கெடுத்துட்டு வந்து நீ எப்படி சம்மதிப்ப சத்தி? ஐம் சாரி சிவா. தப்பு எந்ததா சத்தி? நான் தான் முன்னாடியே சொல்லிருக்கணும். இது வரைக்கும் கேட்கல சத்தி. இப்ப கேக்குறேன். என் காதல முன்னாடியே சொல்லியிருந்தா நீ சம்மதிச்சிருப்பியா சத்தி? இல்லைனாலும் சொல்ல முடியாதப்போ சொல்லியிருந்தா சம்மதிச்சிருப்பியான கொஸ்டினே இல்லையே சத்தி. என் கையில ஒண்ணும் இல்ல சிவா. தெரியும் சத்தி. என்னை விட ஒரு நல்ல பொண்ணு உன் லைஃப்ல வருவா சிவா. ஆனா நீ வரமாட்டல சத்தி. அதித்தி நல்ல பொண்ணு சிவா. உன்னை நல்லா அவ பாத்துப்பா. எனக்கு என்ன நல்லா பாத்துக்கிற பொண்ணு வேணாம் சத்தி. நான் நல்லா பாத்துக்கணும்னு கனவு கண்ட பொண்ணு வேணும். அந்த பொண்ணு நீ தானே சத்தி. சிவா என்ன மறந்து போயிடு சிவா. உன் லைஃப்ல என்னோட சாப்டர் முடிஞ்சது. அது இதுக்கு தெரியுதே தவிர இதுக்கு தெரிய மாட்டேங்குது. நானும் உன்னை மறக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சத்தி. நான் உன்னை மறக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒரு விதத்துல ஞாபகம் வந்துகிட்டே இருக்க சத்தி. உன் கல்யாணத்துக்குள்ள என் லைஃப்ல ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சின்ன சின்ன ஞாபகங்களை கொடு சத்தி. தானே நானே தானே நானே தானே நானே தானே நானே தானே நானே தானே நானே.
என்ன சோகமா உட்காந்துருக்க? கையில வெட்டிங் கார்டு இருக்கு. உனக்கு கல்யாணமா? நான் காதலிச்ச பொண்ணுக்கு. உன் லவரா? நீயும் காதல் பரவதானா? நல்லது நல்லது. நாம காதலிச்ச பொண்ணோட கையை பிடிக்கிறதுக்குள்ள நம்ம கையில அவங்க கல்யாண பத்திரிக்கையை வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த பொண்ணுங்களா ரொம்ப ஃபாஸ்ட். அந்த பொண்ணோட தப்பு எதுவும் இல்லை. தப்பு இல்லைன்னு தப்பிச்சிட்டு போயிடுவாளுகடா. ஒரு பைத்தியமோ காதலை பத்தி பேசுறவங்க. ஏய், யாரா பைத்தியம்? யாரு பைத்தியம்? Do you know who I am? தெரியும் சார். தி ஜீனியஸ் பிசிக்ஸ் லெக்சரர் வீரபத்ரன். வாவ், கரெக்டா அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாடா. எப்படா? எப்படி? யார் நீ? என்னோட ஸ்டூடெண்டா? உங்க ஸ்டூடெண்ட் இல்ல, தி ஜீனியஸ் பத்ரா சாரோட ஸ்டூடெண்ட். ஆனா இப்ப நீங்க ஒரு குடிகாரன். கரெக்ட், நான் குடிகாரன் தான். ஆனா நான் ஏன் குடிகாரன்னு தெரியுமா? தெரியுமா? சொல்லு, சொல்றா. குடிகாரங்க எல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. இந்த ஊர்ல எல்லாரும் பைத்தியம் பிடிச்சுதான் நீங்க குடிக்கிறீங்கன்றாங்க. ஆனா குடியால தான் உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உண்மைதான், 100% உண்மைதான். எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குடா. ஆனா நான் குடிச்சதுனால இல்ல, காதலிச்சதுனால. I'm a love failure bro, like you. நம்ம ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சர் தான், ரொம்ப அழகா இருப்பா. அவளுக்கு என் காதலை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் அவகிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். கிடைச்சிச்சுடா, கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடைச்சிச்சு. அன்னிக்கே அவகிட்ட என்னோட காதலை சொல்லலான்னு போனேன். கங்க்ராட் சார். தேங்க்யூ சார். மல்லிகா மேடமும் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதா இல்ல என்ன? சார், அதை விட குட் நியூஸ், கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. கங்க்ராட்ஸ் மேடம். கொஞ்சம் முன்னாடி சொல்லி இருக்கலாம். காதலே காதலே உயிர் காதலே, காதலே காதலே உயிர் காதலே. யாராவது இளையராஜா பாட்டை போடுங்கடா. காதலே 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 எல்லாம் என் காதலே போச்சு. இந்த பிரபஞ்சத்துல எதையும் மாத்திர சக்தி காதல் கிட்டதான் இருக்கு. போச்சு, பேரு வேலை எல்லாமே போச்சு. இந்த காதலுக்கு இருக்கே நம்ம வாழ்க்கையிலிருந்து எதையும் பறிக்கிற சக்தி இருக்குடா. சந்தோஷம், காசு, பேரு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுச்சு. நம்ம காதலிச்ச பொண்ணு கூட சேர்ந்து கொடுக்க வேண்டிய இந்த கல்யாண பத்திரிக்கைய
நம்ம காதலிச்ச பொண்ணே நம்ம கிட்ட கொடுத்தா அந்த வேதனை எப்படி இருக்கணும் எனக்கு தெரியும்டா. விளையாட்டு இதெல்லாம் உன்னோட விளையாட்டு தானே? வா, நீ வந்து விளையாடு.